வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஃப்ரீ டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் பகுதிக்கான ஆன்சர்ஸ் பார்த்தலாம். இந்த மேக்ஸ் பகுதிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இதில் எடுத்துக்கூடிய எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னா அளவீடுகள் டாப்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இந்த அளவீடுகள் டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ண அப்படின்னா அதில் ஒரு சில ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன அப்படின்னா இப்போ சதுரம், செவ்வகம், அப்புறம் வட்டம், முக்கோணம் இதற்கான கன அளவு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிவகம், செவ்வகம், நாற்கரம், அப்புறம் இணைகரம் வரும். வேற என்ன இருக்குது, செங்கோணம், முக்கோணம், கால்வட்டம், அரைவட்டம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கனச்செவ்வகம், கனசதுரம் இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 18 டாபிக் பக்கமாக வரும். ஃபார்முலாஸ் மட்டுமே நீங்கள் இதில் ஃபார்முலா மெமரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் கனளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் கனளவு. இப்போ இதுக்கு கோளத்தின் கனளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன வரும், 4/3 r³ வரும். ஓகேங்களா, 4/3 r³. இந்த ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ 4/3 இந்த r³ வேல்யூ என்ன வரும், 1³ வரும். ஓகேங்களா, இது 1³ நம்ம டோட்டலாக அது ஒன்றே தான் வரும். அதனால் நமக்கு தேவையில்லை. உன்னோட பிறகுனால எதாக இருந்தாலும் அதுவே தான் வரும். ஓகேங்களா, 4/3 சென்டிமீட்டர் கியூப் வரும். ஓகேங்களா, சென்டிமீட்டர் கியூப். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4/3 சென்டிமீட்டர் கியூப் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சி. இதில் கியூப் மட்டும் போடாமல் இருக்கும், ஆன்சர் தப்பாக டைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை மட்டும் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர். அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு செவ்வகத்தோட சுற்றளவு 36 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, 2 × L + B ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க 36 சென்டிமீட்டர். அடுத்தது பரப்பளவு 80 சென்டிமீட்டர். பரப்பளவு என்னது, LB ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இந்த சமன்பாடு 1 வந்து என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி இருக்கு இல்லைங்களா இதில் அப்ளை பண்ணணும். LB ஈக்குவல் டு 80 அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் இருங்க. ஃபஸ்ட் இந்த LB ஈக்குவல் டு 80 இருக்கு இல்லைங்களா, இப்போ இது இந்த LB ஈக்குவல் டு 80 இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. L + B ஈக்குவல் டு 36/2. இப்போ சுருக்குங்க, 4 × 2 இங்கே மீதி ஒன்று இருக்கும், 8 × 16. ஓகேங்களா, L + B ஈக்குவல் டு 18. ஓகேங்களா, L + B ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 18 வரும். இப்போ நமக்கு இந்த L மட்டும் இங்கே இருக்கட்டும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 18. இந்த ப்ளஸ் பி இந்த பக்கம் தான் -B மாறிடும். ஓகேங்களா, L ஈக்குவல் டு 18 - B. இங்கே என்ன இருக்குது, L இருக்குங்களா, LB நமக்கு B மட்டும் தான் தேவை. அப்போ LB 80 வந்து இந்த L ஈக்குவல் டு 18 - B. இந்த Lக்கு பதிலாக அந்த பிரதி வரும் நமக்கு. L ஈக்குவல் டு 18 - B. எழுதுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு. LB ஈக்குவல் டு 80ன்னு இருக்கு. இதில் Lோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 18 - B இன்ட்டு B ஈக்குவல் டு 80. ஓகேங்களா, இப்போ இதை பெருக்குங்க. இந்த 18 × B என்ன வரும், 18B. B × B B² ஈக்குவல் டு இந்த 80 இந்த பக்கம் தான் -80 மாறும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 18B - B² -80 இந்த B² எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ளஸ் குறியை மாற்றினா எல்லாத்துக்கும் குறி சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ B² - 18B + 80. இதை பிரித்தா 80 வரணும், அதாவது பெருக்கினா 80 வரணும், கூட்டினா -18 வரணும். அப்படின்னா இது எப்படி பிரிக்கலன்னா, ஃபஸ்ட்டு வந்து B - 10 அப்புறம் B என்ன வரும், 8 வரும். ஓகேங்களா, இப்போ இது பெருக்கி பாருங்கள், B × B B², B × 8 B -B 8, அடுத்தது -10B, 10Bயும் -8B -18B, அடுத்தது 5 × 80 ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்து எல்லா லென்த்தாகவும், ரெண்டாவது இருக்கிற வேல்யூ அகலமாகவும் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அகலம் வந்து என்ன கேட்டாங்க நமக்கு, 8 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10 மீட்டர் 45 மீட்டர் 6 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையின் தளம் மற்றும் சுவரை புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 48 எனில் மொத்தமாக ஆகக்கூடிய செலவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கேட்டுறாங்க, ஒரு அறையின் தளம் மற்றும் சுவர். இப்போ தளம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், கீழே ஃப்ளோர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நாங்கள்
நீளமும் அகலம் மட்டும் தான் இருக்கும். ஹைட் வராது ஓகேங்களா. தளம் அப்படின்னா கீழே இருக்கிற தளம் பரப்பளவு நமக்கு என்ன வரும்? இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடத்துக்கு கீழே இருக்கிற தளத்துக்கு என்ன இருக்கும்? நமக்கு நீளமும் அகலம் மட்டும் தான் இருக்கும், உயரம் இருக்காது ஓகேங்களா. இப்போ ஒரு 3 வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்ம என்னமா எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு நீளம் 10 மீட்டர், அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கணும்? அகலம் 45 மீட்டர், அடுத்தது உயரம் 6 மீட்டர். அவங்க எது நீளம் அகலம் உயரம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ அறையின் தளம் அதுக்கு என்ன வரும்? நீளம் இன்ட்டு அகலம், உயரம் வராது ஓகேங்களா. நீளம் இன்ட்டு அகலம் என்ன வரும் அப்படின்னா இல்லை நீளம் இன்ட்டு அகலம் சதுர மீட்டர் வரும். நீளம் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? 10, அகலம் 45. இப்போ 10 × 45 என்ன வரும் நமக்கு? 450 சதுர மீட்டர் ஓகேங்களா. நமக்கு என்னது? அறையோட தளத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 450 சதுர மீட்டர். எவ்வளோ இருக்கும்? மொத்தமாக எவ்வளோ இருக்கும் பரப்பு? 450 சதுர மீட்டர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. 450 சதுர மீட்டர். இப்போ அடுத்தது அறையோட சுவரை புதுப்பிக்க ஆகும் செலவு, மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ரெண்டையும் சேர்த்து கேட்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? தளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சுவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுவருக்கு என்ன பண்ணிருக்கோம்? பக்கப்பரப்பு இருக்கும் ஓகேங்களா. இப்போ இது என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா அறையின் பக்கப்பரப்பு அறையின் பக்கப்பரப்புக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2h × L+B ஓகேங்களா. இப்போ இந்த 2h × L+B அப்படின்னா 2 × h என்ன வரும் நமக்கு? 6 மீட்டர். அதுக்கப்புறம் நீளம் 10 மீட்டர், அகலம் 45 மீட்டர் ஓகேங்களா. இப்போ 10 × 45 10 + 45 நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டிக்கணும் ஓகேங்களா. 10 45 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 55 வரும் ஓகேங்களா. இப்போ 3மே பெருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ 2 × 55 நமக்கு என்ன வரும்? இங்கே 3மே பெருக்கிறதா ஓகேங்களா. இதில் 6 × 55 பெருக்கினாலும் சரி, இல்லை 2 × 55 × 6ன்னு பெருக்கினாலும் சரி ஓகேங்களா. இப்போ 6 × 55 என்ன வரும்? 5 55 வந்து 6 டைமு நாம் பெருக்கணும் ஓகேங்களா. இப்போ பெருக்கி பாருங்கள். 50 2 டைம் பெருக்குனா 100, 4 டைம் பெருக்குனா 200, 6 டைம் பெருக்குனா 300 ஓகேங்களா. இதில் ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு 30னா 330 × 2 330 × 2 நமக்கு என்ன வரும்? இதை 2 டைம் பெருக்கணும்னா 660 வரும் ஓகேங்களா. 660 சதுர மீட்டர். இப்போ நமக்கு அறையோட தளத்திற்கும் பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். 451 661 இது ரெண்டையும் கூட்டுங்க என்ன வருதுன்னு பாருங்கள். 450 × 660 ஓகேங்களா. 450 × 600 கூட்டணும் ஓகேங்களா. 450 × 660. ஏன் அப்படின்னா நம்ம அறையோட தளமும் கண்டுபிடிச்சிட்டோம், சுவரும் கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் கூட்டிட்டு மொத்த செலவு ஒரு சதுர மீட்டருக்கு 48 ரூபா ஆகுது அப்படின்னா மொத்த செலவு என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டையும் கூட்டிட்டு நம்ம 48ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. இப்போ 0க்கு 0 போயிடும். 5 நாளும் 11, மீதி 1 இருக்கும். 6 நாளும் 10 1 11, 1110 சதுர மீட்டர் இருக்கும் ஓகேங்களா. 1110 சதுர மீட்டர், 2 சதுர மீட்டர் வச்சுக்கோங்க ஓகேங்களா. 1110 சதுர மீட்டரை நம்ம என்ன பண்ணணும்? 48ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. 1110 × 48. ஏன்னா அறையோட தளமும் சுவரும் மொத்த பரப்பு எவ்வளோ வருது நமக்கு? 450 + 660 1110. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 48 ரூபா அப்படின்னா இந்த 1110 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி மொத்தமாக நமக்கு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ இதை நம்ம பெருக்குங்க. 1140 × 48 பெருக்குங்க என்ன வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு 0, அதுக்கப்புறம் 8 8 8, அடுத்து 0 4 4 4 வரும் ஓகேங்களா. இது கூட்டுங்க 0, இது 8 அப்படியே வரும். 8 நாளும் கூட்டினா நமக்கு 12, 12 ஒன்றும் திரும்பி 8 நாளும் கூட்டினா 12 1 13, மீதி 1 இருக்கும். 4 1 5, ஐயா என்ன வரும்? 53,280 ரூபாய். மொத்தம் ஆகக்கூடிய செலவு என்ன வரும்? 53,280 ரூபாய். ஆப்ஷன் சி பாருங்க, 53,280 ரூபாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டுருங்க? இது ஆல்ரெடி ஒரு போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா. என்னன்னா 30 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒருவன் ஒரு மரத்தின் அடியை 40 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறான் எனில் மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடையே உள்ள தூரம் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்க, 30 இங்கே இருக்கிறான் ஒருத்தன் 30 மீட்டர்
30 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒருவன் ஒரு மரத்தின் அடியை 45 டிகிரி வைக்கலாம். இது வந்து 180 டிகிரி, இது 90 டிகிரி. இப்போ 45 டிகிரின்னு என்ன வரும்? இந்த 90ல் பாதி 45 டிகிரி வைக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவன் ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து வைக்கலாம் மரத்தின் அடியை 45 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறான் எனில், இது மரம், இது கோபுரத்தோட அடி, இது கோபுரத்தோட உச்சின்னு வச்சுக்கோங்களேன். எனில் மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடையே உள்ள தூரம், இந்த மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடையே உள்ள தூரம் என்னன்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி வரும் பாருங்க. இது வந்து எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது வந்து கர்ணம் வரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன வரும் தீட்டான்னு பார்த்தீங்களா? டேன் தீட்டா வரும். ஓகேங்களா? டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேங்களா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ எதிர்பக்கம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி. இது ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது கொடுத்துக்கணும். ஏபி இது ஒரு நிமிஷம், இதெல்லாம் டோட்டலாக கேன்சல் பண்ணிடலாம். எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன வரும்? ஏபி பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா பிசி. ஓகேங்களா? இந்த பிசி ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லிடுறாங்க நமக்கு? டிகிரி 45 டிகிரி. இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபி நமக்கு தெரியாது, பிசியோட வேல்யூ 30. நமக்கு டேன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன வரும்? நமக்கு 1 வரும். ஓகேங்களா? இந்த வகுத்துல 30 இந்த பக்கம் தான் பெருக்கலாம் ஆயிரும். 1 × 30 ஈக்குவல் டு ஏபி. இந்த 1 × 30 நம்ம பெருக்கணும் என்ன வரும்? நமக்கு 30 தான் வரும். அப்போ ஏபியோட வேல்யூ என்ன வரும்? 30 தான் வரும். ஓகேங்களா? ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர். அதாவது இந்த மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடையே உள்ள தூரம், மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 30 மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு உருளையின் உயரம் 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? உயரம்னா ஹச் வரும். ஓகேங்களா? 15 சென்டிமீட்டர். ஆரம் 7 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு ஆரம் 7 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு என்ன? உருளையோட வலைபரப்பு நமக்கு என்ன வரும்? நம்ம 2/RH. ஓகேங்களா? உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா 2/RH. இப்போ பையோட வேல்யூ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன வரும்? 22/7. ஓகேங்களா? இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 2 × 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7, ஹச்சோட வேல்யூ 15. ஓகேங்களா? இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது அடிங்க, இந்த 2க்கு 2 போயிடும். ஓகேங்களா? இப்போ 2 × 15 என்ன வரும்? 30. 30 × 22 பெருக்குங்க, என்ன வரும்? 30 × 22. இப்போ 0 அடுத்தது 3 2 6 வரும். திரும்பி 0 3 2 6 வரும். 0 6 6 660 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண உதவும் சூத்திரம் என்ன? வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா 2/r சதுர அலகுகள். ஓகேங்களா? அதாவது 2/r அலகுகள். 2/r அலகுகள். ஓகேங்களா? மாற்றி இது பண்ணிடக்கூடாது. 2/r அலகுகள். 27 கிடையாது, 27 தப்பாக டைப் பண்ணிட்டோம். 2/r அலகுகள் என்ன வரும்? ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? ஒரு சூத்திரம் அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்? 2/r அலகுகள். அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையேயான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு வட்டத்துக்கான பரப்பளவுக்கு என்ன வரும்? நமக்கு ஒரு வட்டத்துக்கான பரப்பளவுக்கு வந்து πr². இது விகிதம்னு கேட்டாலும் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வச்சுக்கணும். இது அரை வட்டத்துக்கான பரப்பளவுனா 1/2πr². ஓகேங்களா? இப்போ இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வகுத்து இந்த பக்கம் தான் பெருக்கலாம் மாறிடும். 2/r², 1/r². ஓகேங்களா? இப்போ இந்த 2/r², இந்த πr² கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன?
இடையே உள்ள விகிதம் அப்போ என்ன வரும் 2:1. ஆப்ஷன் ஏ இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு அப்படின்னா இதற்கு ஃபார்முலா a + b + c / 2 ஓகேங்களா. a + b + c = 2. a கொடுத்துருக்காங்க 15 20 25 ஓகேங்களா. 15 20 25 மூணையும் கூட்டுங்க. 15 25 40 20 60 60/2 ஓகேங்களா. இப்போ 60/2 இது அடிங்க 1 2 2 3 2 அப்போ என்ன வரும் 30. அப்போ 30 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு ஓகேங்களா. சதுரம் கிடையாது, கனசதுரம். சதுரம் அப்படின்னா என்ன வரும் a² வரும். சதுரம் அப்படின்னா a² வரும். இதே கனசதுரம்னா 4a² வரும். 4a² = 600 சென்டிமீட்டர்னு அங்கே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. 600 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இதே கனசதுரத்துக்கூட மொத்த பரப்புக்கு என்ன வரும் நமக்கு 6a² வரும். ஃபஸ்ட்டு மொத்த பரப்பு தான் கேட்குறாங்க 6a². நமக்கு a தெரிஞ்சோட தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள் இந்த 4 இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறிடும். இப்போ a² = 4 வந்து 4 அடிங்க 1 2 2 2 4 இது வந்து 3 2 6 வரும். திரும்ப 1 2 152 300 வரும். 152 300 வரும். இப்போ a² = 150. இப்போ அதன் மொத்த பரப்பு தானே கேட்டுருக்காங்க. மொத்த பரப்பு என்ன வரும் 6a² ஓகேங்களா. 6a²னா 6 × 150. 6 டைம் 150 போடுங்க. 2 டைம் 150 போட்டால் 300 ஓகேங்களா. 4 டைம் 150 போட்டால் 600. 6 டைம் போட்டால் 900 ஓகேங்களா. அப்போ 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி இதற்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஒரு வட்டத்தோட மிகப்பெரிய நான் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்களா விட்டம் ஓகேங்களா. ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னா அது வந்து விட்டம் தான் ஓகேங்களா. ஆரம் வந்து விட்டத்தில் பாதி தான் ஓகேங்களா. அப்போ ஒரு வட்டத்துடைய மிகப்பெரிய நான் என்னன்னு கேட்டாங்களா அது விட்டம் தான். இப்போ ஆரம் அப்படின்னா இது விட்டம், இதில் ஆரம்னா இதில் பாதி தான் ஆரம் ஓகேங்களா. அப்போ ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னா விட்டம். அடுத்தது ஒரு வட்டத்தின் மைய கோணம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஒரு வட்டத்தோட மைய கோணம் என்ன வரும் பாருங்க. ஒரு வட்டம் இருக்கு, இது மைய கோணம். ஒரு வட்டத்துக்கு ஒரு முழு சுற்றுக்கு என்ன வரும் நம்ம என்ன சொல்லுவோம் 360 டிகிரி. அவ்வளோதான் ஆன்சர் 360 டிகிரி ஆன்சர். செவ்வகத்தின் பரப்பளவு 115 சதுர சென்டிமீட்டர். அதன் அகலம் 5 சென்டிமீட்டர். நீளம் என்னன்னு கேட்குறேன் ஓகேங்களா. ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க இங்கே 115 சதுர மீட்டர். இந்த செவ்வகத்துக்கான பரப்பளவு என்ன வரும் L × B நீளம் × அகலம் 115 சென்டிமீட்டர். இப்போ என்ன கொடுக்குறாங்க அதன் அகலம் 5 சென்டிமீட்டர் எனில் நீளம் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தோட பரப்பளவு L × B = 115 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அகலம் 5 மீட்டர் சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் நீளம் மட்டும் கேட்குறாங்க L. அப்போ L மட்டும் விட்டுட்டு பியோட வேல்யூனா 5 × = 115. இந்த பெருக்கலுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் மாறிடும். இப்போ இது அடிங்க 1 5 5 2 5 10 மீதி இருக்குது 3 5 15 ஓகேங்களா. அப்போ L = 23 சென்டிமீட்டர். நீளம் 14 மீட்டர், அகலம் 10 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் உடைய கனச்செவ்வகத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறவங்களா. கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலானா நீளம் × அகலம் × உயரம் ஓகேங்களா. நீளம் அகலம் உயரம் இது மூணையும் பெருக்கக்கூடியதான் கனச்செவ்வகத்தின் கன அளவு. இப்போ நீளம் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க நீளம் 14, அகலம் 10, உயரம் 8. இப்போ மீட்டர் 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 இப்போ என்ன வரும் நமக்கு மீட்டர் கியூப் ஓகேங்களா. மீட்டர் கியூப் வரும். இதுக்கப்புறம் இது பெருக்குங்க 14 × 10 140. 140 × 8 பெருக்குங்க என்ன வருங்க 0 வரும். 0 8 பெருக்குனா 0 வரும். 8 32 மீதி 2 மீதி 3 வரும். அதுக்கப்புறம் 1 8 8 3 என்ன வரும் 11. 1120 மீட்டர் கியூப். இதுங்க ஆன்சர் மட்டும் கியூப் போடாமல் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு.
1120 மீட்டர் கியூப் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து 18 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தை, அதாவது 18 மீட்டர் ஆரம் வைக்கும், ஆரம் 18 மீட்டர், 18 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தை உள்ளடக்கிய ஒரு சதுரத்தின் சுற்றளவை காண்கன்னு சொல்லி கேட்டுறேன் ஓகேங்களா. சதுரம் என்ன வரும், இது ஒரு சதுரம் ஓகேங்களா. சதுரத்தை உள்ளடக்கிய ஒரு சதுரத்தின் சுற்றளவை காண்கன்னு கேட்டுறேன் ஓகேங்களா. ஆரம் என்னது, ஆரம் வந்து 18 மீட்டர் ஓகேங்களா. இதுலேயே விட்டம்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆரம்னா விட்டம்னா என்ன பண்ணுவோம், விட்டத்தில் பாதி தான் ஆரம். இப்போ 2 மடங்கு ஆரம் தான் விட்டம். இப்போ 18 என்ன வரும், நமக்கு 36 வரும். டி ஈக்குவல் டு 36 வரும் ஓகேங்களா. இப்போ சதுரத்தின் ஒரு பக்கம் வட்டத்தின் விட்டம் ஓகேங்களா. சதுரத்தின் ஒரு பக்கம் அப்படின்னாலும் பாருங்கள், சதுரத்தோட ஒரு பக்கம் அப்படின்னா ஓகேங்களா, வட்டத்தோட விட்டம் தான் கணக்கு வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சதுரத்தின் ஒரு பக்கம்னாலும் இது வட்டத்தோட விட்டம், ஒருவேளை இந்த பக்கம் கணக்கு வச்சுன்னா இதோட வட்டத்தோட விட்டம், இந்த பக்கம் கணக்கு வச்சாலும் இந்த வட்டத்தோட விட்டம், இந்த பக்கம் கணக்கு வச்சாலும் இது வட்டத்தோட விட்டம் ஓகேங்களா. இப்போ சதுரத்தில் ஒரு பக்கம் அப்படிங்கிறது வட்டத்தின் விட்டத்துக்கு சமம் ஓகேங்களா. என்ன வருது நமக்கு 36 இருக்கு ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்டுருங்க, சதுரத்தின் சுற்றளவு, சதுரத்தோட சுற்றளவு என்ன வரும் நமக்கு 4a. சுற்றளவு நமக்கு சதுரத்தின் சுற்றளவு 4a. இதில் 4 இன்ட்டு ஏவோட விலை நமக்கு என்ன கொடுத்தது, இதுதான் இந்த நம்ம கண்டுபிடிச்சத. இது எந்த பக்கம் இது பண்ணாலும் நமக்கு விட்டத்தோட வேல்யூ தான் சதுரத்தோடைய ஒரு பக்கம். அப்போ ஏ ஈக்குவல் என்ன வரும் 36. 4 இன்ட்டு 36 என்ன வரும் நமக்கு ஆன்சரு 144 மீட்டர் ஓகேங்களா. 144 மீட்டர், ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து பாருங்க, 3 மீட்டர் 5 மீட்டர் 4 மீட்டர் அளவுள்ள கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பை கணக்கு கேட்டு வைக்கல. இந்த கனச்சதுரத்தின், அதாவது கன செவ்வகம், சதுரம் கிடையாது, கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் வைக்கல. இது அதற்கான ஃபார்முலா, கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு வைக்கல. இப்போ 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் அகலம் உயரம் வைக்கலாம். நீளம் அகலம் உயரம் எப்பயும் நம்ம அவங்க கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் அந்த ஆர்டரில் எடுத்துக்கணும். நீளம் அகலம் உயரம் வைக்கலாம். நீளம் என்னது 3 ப்ளஸ் அகலம் 5, 3 5 கூட நமக்கு என்ன வரும் 8 வரும். இன்ட்டு உயரம் 4 வைக்கலாம். உயரம் என்ன கொடுத்துருக்காங்க 4. இப்போ இதை பெருக்குங்க, 3 8 2 எத்தனை வரும் 16. 16 இன்ட்டு 4 என்ன வரும் 6 நாள் 24, மீதி 2, 1 நாள் 4, 4 2 6, 64 வைக்கலாம். 64 சதுர மீட்டர். ஒரு வட்டத்தின் ஆரம் 28 சென்டிமீட்டர் நீள், சுற்றளவு கேட்குறோம் வைக்கலாம். சுற்றளவுக்கு அப்படின்னா 2/r வரும் வைக்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 28 சென்டிமீட்டர் நீள், சுற்றளவு வட்டத்தோட சுற்றளவுக்கு 2/r ஃபார்முலா வைக்கலாம். இப்போ இந்த 2/r அப்படின்னா 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 28 ஓகேங்களா. இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஓரில் 2 ஏழு 14, 3 4 28 வரும் ஓகேங்களா. இதை பெருக்குங்க, 2 இன்ட்டு 22 என்ன வரும்னு 44 வரும். 44 இன்ட்டு 4 4 பெருக்குங்க, 4 நாள் 16, மீதி 1, என்னன்னா 16 1 17, 176 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 12 சென்டிமீட்டர், அதாவது 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க வைக்கலாம். பக்க அளவுள்ள கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு வைக்கலாம். சதுரத்தின் பக்கப்பரப்பு இல்லை, கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு அப்படின்னா 4a² வைக்கலாம். 4a². என்ன சொல்கிறாங்க, பக்க அளவுள்ள என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஏ அப்படிங்கிறது பக்க அளவுள்ள கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ 4 இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏவோட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. a²னா 2 டைம் 12 போட்டணும். ஏன்னு கேட்டுருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டக்கூடாது. a²னா 2 டைம் ஏ கேட்டுருக்காங்க. ஏ என்னோட வேல்யூ 12. இப்போ 4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இது பெருக்குங்க, என்ன வரும்னு 12 நாள் எத்தனை வரும் 40 ஓகேங்களா. 40, 4 2 8 வைக்கலாம். 48 வரும். 48 இன்ட்டு 12 பெருக்குங்க, 8 2 16, மீதி 1, 4 2 8 1 9, திரும்ப 8 1 9, திரும்ப ஒரு 8, 1 4, இது அப்படியே கூட்டுங்க 6, 9 8 கூட்டினா 7, மீதி 1, 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா. இதுக்கு சரியான ஆன்சர் 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
சதுரத்தின் பரப்பளவு 16 சதுர அடி எனில் அதன் மூலை விட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சதுரத்துக்கண் பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க, சதுரத்தின் பரப்பளவு 16 சதுர அடி, 16 சதுர அடி. ஓகே, எனில் அதன் மூலை விட்டம் காண்கன்னு கேட்டோம். ஓகேங்களா, இப்போ சதுரத்தின் பரப்பளவுக்கான என்ன ஃபார்முலா, சதுரத்துக்குனாவே ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, இதை கனசதுரம்னா 4a ஸ்கொயர். ஓகேங்களா, சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ ஏ ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு என்ன மாறும், ரூட்டாக மாறும். ஓகேங்களா, ஏ ஈக்குவல் டு ரூட்டு 16. இந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணோம், 4 ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும், 4 வரும். ஓகேங்களா, நான் 16, அதனால் 4 × 4 பேர் போட்டோம்னா ஒரு 4க்கும் ஸ்கொயர், இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும், 4. இதில் என்ன கேட்டுருங்க, மூலை விட்டம் காண்கன்னு சொல்லி கேட்டுருங்க. ஓகேங்களா, சதுரத்தின் மூலை விட்டம், இதற்கான ஃபார்முலா என்ன வரும்னா a × √2. இப்போ நமக்கு ஏவோட என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 × √2. ஓகேங்களா, அவ்வளோதான். 4 × √2 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதில் சதுரடி கொடுத்துட்டாங்க, சதுர சென்டிமீட்டர். 4 × √2 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு வட்டத்தின் சுற்றளவு 82 எனில் அதன் ஆரின் மதிப்பு நினைக்கிறேன். ஆறுனாவே என்ன வரும், நமக்கு ஆரம். ஒரு வட்டத்தோட சுற்றளவு 82 ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, அதன் ஆரின் வேல்யூ மட்டும் நினைக்கிறேன், ஆரின் மதிப்பு மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஆறுனா என்ன வரும், பாதி வரும். இப்போ 82ல் பாதி என்ன வரும், 1 2 2 4 2 8, திரும்ப 1 2 2. ஓகேங்களா, 41 வரும். ஓகேங்களா, 41 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ இருக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும். ஓகேங்களா, செவ்வகம், இதுதான் செவ்வகம். ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு சதுரம்னா சமமாக இருக்கும், 4 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய சதுரம். செவ்வகம் அப்படின்னா 2 பக்கம் மட்டும்தான் சமமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாருங்க, செவ்வகத்துக்கான பரப்பளவு என்ன வரும் நமக்கு, L × B, நீளம் × அகலம். இது வந்து நீளம், இது வந்து அகலம். இது ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காக வச்சுங்களேன், அப்போ என்ன வரும், 2L × 2Bன்னு வரும். ஓகேங்களா, 2 நீளம் 2 அகலம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும் நமக்கு, 2 × 2 4LB. ஓகேங்களா, 4LB. ஓகேங்களா, அப்போ எத்தனை மடங்காகும், 4 மடங்காகும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஆன்சர்.